தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய்க்கு சின்னம் கிடையாது. நடிகர் விஜய்க்கு சின்னம் கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அது அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தான். அந்த கட்சிக்கு தமிழகத்தில் செல்வாக்கு உள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க களமிறங்குகிறது. தமிழக வெற்றி கழகம் அதன் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டால் தான் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு, மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஒரே சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அது பதிவு செய்யப்பட்ட கட்சி என்றாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்றாலும் கிடைக்கும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அவரவர் சின்னத்தில் போட்டியிடுவார்கள். பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தங்களுடைய தேர்தல் கணக்குகளை முறையாக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்திருந்தால் மாநிலம் முழுவதும் போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளருக்கு ஒரே சின்னம் கிடைக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய வரவு செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு பொது சின்னம் கிடைக்காது என்று கூறப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் கிடைக்காது. அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்றாற் போன்று சின்னம் மாறுபடும். ஆக 234 தொகுதிகளிலும் பொது சின்னத்தில் போட்டியிட்டால் தான் விஜய் ஒரே மாதிரி பிரச்சாரம் செய்ய முடியும். இல்லாவிட்டால் தொகுதிக்கு தொகுதி வேறு வேறு சின்னத்துக்கு ஓட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நடிகர் விஜய்க்கு பொது சின்னம் கிடைக்காது என்று கூறப்படுகிறது.